நண்பர்களுக்கு வணக்கம். படித்ததில் பிடித்தது சாமி போட்ட முடிச்சு பகுதி 2. கல்யாண மண்டபத்தில் சாப்பாட்டு பகுதியை கஸ்தூரியின் அண்ணன் வேதாச்சலம் கவனித்துக் கொண்டிருந்தார். இருந்தாலும் பெண் வீட்டவர்களை சீராக கவனித்து உபசரிக்க மேலும் கீழும் நடந்து கொண்டிருந்தாள் கஸ்தூரி. கல்யாணத்துக்கு சில நாட்கள் முன்னாலேயே அவளுள் ஒரு கலவர உணர்வு உருவாகிவிட்டிருந்தது. மகனிடமோ அவளுக்கு உதவ வேண்டி மதுரையிலிருந்து தமது குடும்பத்துடன் வந்திருந்த அண்ணனிடமோ பேசி தெளிவு காண அச்சமாக இருந்தது. ஹர்ஷன் அந்த கார் விபத்துக்கு பின்னர் பிழைத்து எழுந்திருந்தால் போதுமென்று அவள் வேண்டாத தெய்வம் பாக்கி இருக்கவில்லை. காயங்கள் குணமாகி நன்றாக நடமாடத் தொடங்கிவிட்டிருந்த சமயம் மறுபடியும் அவனுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது. இது அதிர்ச்சி தரும் பேரிடி. அவனது அலுவலகத்திலே வேலை பார்த்த ஊர்மிளாவுக்கும் அவனுக்கும் 2 ஆண்டு காலமாக ஏற்பட்டிருந்த நட்பு காதலாகவே மலர்ந்திருந்தது. கணவனுக்கு பின்னர் மகனை கண்ணின் கருமணியாக காத்து வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கியிருந்தாள் கஸ்தூரி. பெண்ணுரிமை போராட்டங்களில் முதல் கொடி பிடித்து கொண்டு நடக்கும் ஆவேசக்காரி. அவர்கள் வசித்த பகுதியில் இயங்கிய மாதர் சங்க தலைவி. வரதட்சணை கொடுமை ஒழிய வேண்டும் என்று வாயழுக்காது பேசுகிறவள். மகனுக்கு காதல் திருமணத்துக்கு ஒப்புதல் கொடுக்காது முட்டுக்கட்டை போட இயலுமோ? ஊர்மிளா ஹர்ஷன் திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டு விட்டிருந்தாள். ஆனால் மனப்பூர்வமாக இசைந்தாள் என்று சொல்லிவிட முடியாது. ஊர்மிளா அழகி, படித்தவள், வேலை பார்ப்பவள், வசதியான வீட்டு பெண் என்ற பல தகுதிகள் இருந்தன. தங்களை விட உயர்ந்த இடத்திலிருந்து வரும் ஊர்மிளா தனக்கு உகந்த மருமகளாக இருப்பாளா என்றதொரு சந்தேகம் அவளுக்கு இருந்தது. ஊர்மிளா அவர்களது வீட்டுக்கு வந்து போன 2 தடவைகளிலும் நடந்த சிறு சம்பவங்கள் அதனை உறுதிப்படுத்திவிட்டன. தன் வருங்கால மருமகளிடம் கஸ்தூரி பொறுப்புணர்ச்சியைதான் முக்கியமாக எதிர்பார்த்தாள். பெண்களுக்கு அது மிகவும் அவசியம் என்ற அழுத்தமான கொள்கை அவளுக்கு இருந்தது. பொறுப்பே இல்லாது எதற்கும் சிரித்து மழுப்பும் இளம்பெண்ணை அவளுக்கு கட்டோடு பிடிக்காது. ஊர்மிளா முதல் தடவையாக தன்னை சந்திக்க வீட்டுக்கு வந்தபோது அவள் கவனித்து விட்டிருந்தாள். பொறுப்புணர்வுக்கும் அந்த பெண்ணுக்கும் காத தூரம் என்று கண்டுவிட்டாள். சிறிது நேரம் பேசி இருந்துவிட்டு காஃபி டிஃபன் சாப்பிட்டதும் விடை பெற்று கொண்டு புறப்பட்ட ஊர்மிளா தன் கைப்பையை மேஜையின் மீது வைத்துவிட்டு மறந்து போய்விட்டாள். சிறிது பொழுதில் தொலைபேசியில் கஸ்தூரியை கூப்பிட்டாள். சாப்பாட்டு மேஜை மீது பையை வச்சிட்டு வந்துட்டேன். அம்மா நகைக்கடையில் பழுது பார்க்க கொடுத்தனுப்பின பவள நெக்லஸும் ஆஃபீஸ் அலமாரி சாவியும் காலையில் பேங்கிலிருந்து எடுத்த பணமும் அதில் இருக்கு. இப்படி மறந்து ஹிஹி வேடிக்கையாக மறுபுறத்திலிருந்து சிரித்தாள் ஊர்மிளா. கஸ்தூரிக்கு சிரிப்பு வரவில்லை, கோபம்தான் வந்தது. பையை எடுத்துக்கொண்டு ஊர்மிளாவிடம் ஒப்படைக்க உடனடியாக ஓடின மகனின் அவசரத்தை எண்ணி எரிச்சல் பட்டாள். இன்னொரு முறை வந்திருந்த போது முகம் கழுவ குளியலறைக்கு சென்றவள் கை கடிகாரத்தை வாஷ்பேஷின் அருகே கழற்றி வைத்துவிட்டு போயிருந்தாள். அதை அவளிடம் ஒப்படைக்க மறுபடியும் ஹர்ஷன் ஓட வேண்டியிருந்தது. இந்த பெண் ஊர்மிளா தன் குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளா என்று உள்ளூர் அவர் கவலைப்பட்டு கொண்டிருக்கையில்தான் அந்த அதிர்ச்சி செய்தி கிடைத்தது. நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் மாலை ஊர்மிளாவின் தந்தை தமது அந்தஸ்தை கைவிட மனமின்றி தன் வீட்டிலிருந்து கொண்டே ஹர்ஷனை தொலைபேசியில் கூப்பிட்டு விஷயத்தை சொல்லிவிட்டார். வேண்டாத ஒரு சாமானை குப்பை தொட்டியில் வீசி எறிவது போல அசட்டையாகவே பேசிவிட்டார். ஊர்மிளாவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமில்லையாம். அதனால் நிச்சயதார்த்தத்தை நிறுத்திவிட்டேன். இந்த இடியை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மிகவும் நெருங்கி பழகிவிட்டு காதல் என்று கதையளந்துவிட்டு பலர் முன்னிலையில் அவனை அவமானப்படுத்திவிட்ட ஊர்மிளாவின் துரோகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. காய்ச்சல் அடித்தவன் போல, பித்த பிடித்தவன் போல, எதிலும் நாட்டமின்றி வேலை நின்றி லீவ் எடுத்து கொண்டு ஊர் ஊராக அவன் சுற்றி கொண்டிருந்தான். ஊர்மிளாவுக்கு வேறு இடத்தில் கல்யாணம் ஏற்பாடாகிவிட்டது என்று தெரிந்ததும் அவன் யாரிடமும் பேசாது பல நாட்கள் மௌனமாக இருந்தான். அப்படிப்பட்டதோர் அதிர்ச்சி அந்த சம்பவம். ஊர்மிளா கல்யாணமாகி போய் ஒரு குழந்தைக்கு தாயான பின்பு கூட அவன் அந்த துயர அனுபவத்தினின்று பூரணமாக மீளவில்லை. அதற்கு பின்னர் அவன் கல்யாணம் என்ற பேச்சையே கேட்க வெறுத்தான்.
கஸ்தூரிக்கு வாயை திறக்கவும் பயமாகவே இருந்தது. வருடங்கள் 2 முழுதாக கழிந்த பின்னர்தான் அந்த பழைய கலையை சிறிது அவன் முகத்தில் காண முடிந்தது. குடும்பத்து நண்பர் ஒருவர் மூலம் கிடைத்த வரன். அது தயானந்தின் குடும்பத்தை கஸ்தூரிக்கு மிகவும் பிடித்துவிட்டிருந்தது. மகனுக்கு பிடிக்க வேண்டுமே என்று தன் குலதெய்வத்தை வேண்டி கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். வேண்டா வெறுப்பாக தாயாரின் வற்புறுத்தலை தாங்க முடியாதுதான் ஹர்ஷன் பெண்ணை பார்க்க வந்தான். நல்ல வேளை அவனுக்கு பெண்ணை பிடித்து விட்டிருந்தது. கல்யாணத்துக்கு சம்மதமும் தெரிவித்து விட்டான். அவ்வளவுதான். கஸ்தூரிக்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை. மதுரையிலிருந்து அண்ணனை வரவழைத்து சூட்டோடு சூடாக விரைவில் திருமணத்தை முடிக்க அவசரப்பட்டாள். பெரிய விபத்தினின்று மகன் உயிர் பிழைத்ததற்கும் ஊர்மிளாவின் துரோகத்தை மறந்து அம்மா பார்த்து கொடுத்த பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள சம்மதித்ததற்கும் ஒட்டுமொத்தமாக நன்றி செலுத்தத்தான் திருத்தணியில் கல்யாணம் நடத்துவதாக வேண்டிக் கொண்டிருந்தாள். கல்யாணத்துக்கு சில தினங்களுக்கு முன்னால் கடைத்தெருவில் வேண்டிய சாமான்களை வாங்கி கடற்கரை ஓரமாக தானே காரை ஓட்டிக்கொண்டு வந்தவள் திடுக்கிட்டு போனாள். காந்தி சிலை அருகே பெல்பாட்டம் குர்தாவில் அவளது வருங்கால மருமகள் ஜெயந்தி கழுத்தில் முடிவழிந்து கொண்டிருந்த ஒடிசலான ஒரு வாலிபனுடன் நெருக்கமாக நின்று பேசிக்கொண்டிருந்தாள். வேறு யாராவது சொல்லியிருந்தால் நம்பியிருக்க மாட்டாள். தன் கண்களாலேயே பார்த்துவிட்ட காட்சி. ஊர்மிளாவின் கதைதான் அப்படி முடிந்தது என்றால் இந்த பெண் ஜெயந்தி சிந்திக்க முடியாது குழம்பி போய்விட்டாள். கல்யாணத்தை மிக அருகில் வைத்துக்கொண்டு இந்த கலவரமான செய்தியை அவள் யாரிடம் சொல்ல முடியும்? என்ன செய்வது? ஏற்கனவே ஒருமுறை ஏற்பட்ட அவமானத்தில் அடிபட்ட உணர்வுகள் சிதைந்த மனம் உடைந்துவிட்டவன் ஹர்ஷன். அவனிடம் இதை பற்றி பேசுவது சாத்தியப்படாத சங்கதி. அண்ணன் பழங்காலத்து மனிதர். பெண்கள் சிரித்தாலே போச்சு என்று அலறிவிடும் ஆசாமி. அவரிடம் போய் சொல்வது சரிப்படாத காரியம். யாரிடமும் பேசி பயனில்லை. இப்போது நேரமில்லை. முருகன் மேல் பாரத்தை போட்டுவிட்டு அவள் மேற்கொண்டு காரியங்களை துரிதமாக கவனித்தாக வேண்டும். அதுதான் முக்கியம். சாப்பிட உட்கார்ந்திருந்த சம்மந்தி வீட்டவர்களின் கூட்டத்தில் கல்யாண பெண்ணை கண்களால் துழாவினாள். சம்மந்தியம்மாள் சுமதியையும் பந்தியில் காணவில்லை. சாப்பாடு நிறைந்த டிஃபன் செட்டை தூக்கி கொண்டு சமையற்கட்டிலிருந்து வெளிப்பட்ட மாதங்கி கஸ்தூரியை கண்டு நாணி புன்முறுவலித்தாள். பெரியம்மாவுக்கு வர முடியலை, முட்டி நோவு, அதனால சாப்பாட்டை அரைக்கே எடுத்துட்டு போறேன். அதுக்கென்ன, பேஷாய் செய், உன்னையும் மறக்காம கேட்டு எடுத்துக்கிட்டு போ. ஆமாம், கல்யாண பெண் இன்னும் சாப்பிட வரலையே, உடனே பரிசத்துக்கு உட்காரணுமே, தெரியுமில்லையா? யாருக்கும் கேட்காத குரலில் வினவினாள் கஸ்தூரி. தலையலங்காரம் செய்ய நேரம் பிடிக்கும், அதனால அக்காவும் அங்கேயே சாப்பிட்டுக்கிறதாக சொல்லிச்சு. நெற்றியில் கொப்பளித்த வியர்வை துளிகளை மெல்ல கைக்குட்டையால் துடைத்து கொண்டாள் கஸ்தூரி. மாதங்கிக்கு தலையசைத்து விடை கொடுத்துவிட்டு மண்டபத்துக்குள் புகுந்தாள். அடிவயிற்றை பிசைந்து அந்த திகில் உணர்வு சிறிது அடங்கி போனது. அப்பாடா என்று பெருமூச்சு வந்தது. அண்ணன் கொடுத்த குரலுக்கு உதவ அதற்குள்ளே விரைந்தாள். கல்யாண கூடத்திலே ஜமுக்காலத்தையும் பாய்களையும் பரபரப்பாக ஆட்கள் விரித்தனர். தேங்காய், பழங்கள், மிட்டாய் என்று தட்டுகளை சுமந்து கொண்டு சுமங்கலி பெண்கள் பாயின் மீது வரிசை வைத்தார்கள். பெண்ணை கூட்டி வர ஆளை அனுப்பு, மசமசன்னு தின்னுக்கிட்டு இருந்தால். அடிக்குரலில் அண்ணன் தங்கையை அதட்டினார். ஆள் அனுப்பியாச்சு, அவங்கெல்லாம் வரவேண்டியது தான் பாக்கி, எந்த நிமிஷமும் வரலாம் என்று சொல்லிவிட்டு திரும்பினாள் கஸ்தூரி. அங்கவஸ்திரத்தை கையில் பிடித்து கொண்டு தலை தெறிக்கும் வேகத்தில் சம்பந்தி தயானந்தன் ஓடி வருவதை கவனித்தான். பகீர் என்ற உணர்வு நெஞ்சை கவ்வியது. இப்போ என்ன ஆச்சு? ஏன் இவர் இப்படி ஓடி வருகிறார்? உங்களைத்தானே. இப்படி வரீங்களா? மிக மெல்லிய குரலில் ரகசியமாக அழைத்த தயானந்தின் பின்னால் சாமான்கள் வைத்திருந்த அறைக்குள் சென்றாள். உடம்பு முழுவதிலும் வியர்வை ஆறாக வழிவதை உணர்ந்தாள். நெஞ்சி படபடக்க, மூச்சு திணற ஆவலுடன் அவர் முகத்தை பார்த்தாள். இந்த கடிதாசியை எழுதி வச்சிட்டு என் பெண் சென்னைக்கு போய்விட்டாள். நான் என்னம்மா செய்வேன்? நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. அவரது குரல் நடுங்கியது. சட்டை பையிலிருந்து ஒரு கடிதத் துண்டை எடுத்து அவளிடம் நீட்டினார் தயானந்த். அன்புள்ள அப்பா, எனக்கு இந்த கல்யாணத்தில் சிறிதும் விருப்பமில்லை. உங்களுக்கு ஜாடையாக பல தடவைகள் சொல்லியும் புரிந்து கொள்ளாது என்னை வற்புறுத்தினீர்கள்.
காரியம் மிஞ்சுவதற்கு முன் தப்பித்து கொள்வதுதான் சிறந்தது என்ற முடிவில் நான் விரும்பியவரின் உதவியுடன் சென்னைக்கு திரும்பிவிட்டேன். என்னை அங்கே ஓடி வந்து தேடுவதில் பயனில்லை. பம்பாய்க்கு நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருப்போம். மன்னிக்கவும். ஜெயந்தி. கஸ்தூரி கீழே விழுந்துவிடாவண்ணம் சுவரை ஆதாரமாக பிடித்து கொண்டாள். உயிரெல்லாம் போய் உடல் தக்கையாகிவிட்ட பிரமிப்பு. இனி என்ன செய்ய போகிறோம்? நண்பர்கள் உறவினர்கள் முன்னால் அவளுக்கு இப்படி ஓர் அவமானமா? இந்த இரண்டாவது இடியை ஹர்ஷன் எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறான்? முருகா, இப்படி ஒரு சோதனை எனக்கேன்? மௌனமாக அவள் மனம் அலறி அழுதது. கதை பிடித்திருந்தால் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.